என்ன நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலையிலேயே நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி ஜிப்மர் அரசு மருத்துவமனைக்கு எதிரில் இருக்கக்கூடிய வள்ளி மீன் கடை மீனவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான மீன் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். இவங்க கடையை பத்தி சொல்லணும்னா வாரத்துல 7 நாட்களும் விதவிதமான மீன், நண்டு, எறா, கனவான்னு இவங்க கடையில கிடைக்காத கடல் மீன்களே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தினந்தோறும் கடற்கரையில போய் கடல்ல கிடைக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷான மீன்களை அப்படியே துடிக்க துடிக்க வாங்கி உங்க கடைக்கு எடுத்துட்டு வந்து அந்த மீனுடைய தரமும் நிறமும் கொஞ்சம் கூட குறையாத அளவுக்கு நம்பர் 1 குவாலிட்டியில ஃப்ரெஷ்னஸ் மாறாத அளவுக்கு தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப கூட சூப்பரான மஞ்சள் சங்கரா மீன்கள் வந்திருக்குது. அரை மணி நேரத்துக்கு மட்டும் தான் போட் வந்து டைரக்டா கடற்கரைக்கு போய் அப்படியே மீனை வாங்கி அதுல ஐஸ போட்டு அது கலர் கூட மாறாம அப்படியே ஃப்ரெஷ்ஷா கடைக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க. இன்னைக்கு நேத்து இவங்க தொழில் பண்ணல, கடந்த 7 வருஷமா கொஞ்சம் கூட குவாலிட்டி குறையாம தரமான மீன்களை மட்டும் தொடர்ந்து மக்களுக்கு கொடுத்து லட்சக்கணக்கான வாடிக்கையாளர்களை இவங்க வசப்படுத்தி வச்சிருக்காங்க. சோ இன்னைக்கு நம்ம வள்ளி மீன் கடையில எத்தனை விதவிதமான கடல் மீன்கள் வந்திருக்குது, அதை எப்படி மக்கள் போட்டி போட்டுட்டு வாங்குறாங்க அப்படின்றத ரொம்ப சூப்பரா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ உண்மையிலே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ ஒரு கஸ்டமர் சூப்பரான வெல மீன் வாங்கியிருக்காங்க பாருங்க. இந்த மீனை வெல மீன் கொடுவான்னு சொல்லுவாங்க, இல்ல கொடுவான்னு சொல்லுவாங்க, கல்லூரின்னு சொல்லுவாங்க. தென் தமிழக பகுதிகளில் வெல மீன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப ரொம்ப அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன். நம்ம வள்ளி மீன் கடையில இன்னைக்கு ரேட் பொறுத்த வரைக்கும் இந்த வெல மீன் கிலோ 500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு கண்டிப்பா ஒருத்தான மீன் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த கஸ்டமர் பாருங்க, அவங்களும் வெல மீன் தான் வாங்குறாங்க. இன்னைக்கு நம்ம கடைக்கு வந்த பலவிதமான மீன்கள்ல இந்த வெல மீன் அதிகமான மக்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான மீன். அடுத்ததா ஒரு கஸ்டமர் 1 கிலோ சைஸ்ல ஒரு அற்புதமான பாறை மீன் வாங்கியிருக்காங்க. இந்த பாறை மீனை முண்டக்கனி பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. தேங்காய் பாறையோட வகையை சேர்ந்தது. தேங்காய் பாறை மாதிரியே அற்புதமான தித்திப்பான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான மீன் தான். அப்படியே வாங்கினது கட் பண்ண கொடுத்தாச்சு பாருங்க. கட் பண்ற இடத்துல ஏற்கனவே ஒரு முண்டக்கனி பாறை இருக்குது பாருங்க. இது ஒரு கஸ்டமர் வாங்கியிருக்காங்க. வள்ளி மீன் கடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மீன் நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது டேஸ்டா இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. வாங்குற கஸ்டமர்ஸ் தாராளமா நம்பிக்கையோட வாங்கிட்டு போகலாம். இந்த மஞ்சள் சங்கரா மீன்கள் இப்பதான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி தான் இந்த பாக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அதுக்குள்ள அந்த மீன்கள் எல்லாத்தையும் ட்ரேல போட்டு அண்ணன் விக்கிறதுக்காக எடுத்துட்டு வந்துட்டாரு. அண்ணன் போயிட்டு அந்த மீனை கொட்டுறதுக்குள்ள ஒரு கஸ்டமர் ஒரு கார்வா மீன் கேட்டிருக்காங்க. அதனால அண்ணன் எடை போட்டு காட்டுறாரு பாருங்க. அந்த கார்வா மீனை கஸ்டமர் வாங்கிட்டாங்க. இங்கிலீஷ்ல ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க, இல்லனா மேங்க்ரூ ஜாக்னு சொல்லுவாங்க. அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன். அடுத்ததா பாருங்க, பாக்ஸ்ல இருந்து தண்ணி சொட்ட சொட்ட கொத்து கொத்தா ஆத்து எறாவை அள்ளி போடுறாங்க பாருங்க. அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான ஆத்து எறா. அந்த எறாவை பார்க்கும்போதே ஆசை ஆசையா இருக்குது. எறாவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே டிமாண்ட் ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும். அதிகமான இடங்கள்ல கிடைக்காது. அதுவும் இந்த மாதிரி அன்னன்னைக்கு பிடிக்கக்கூடிய இவ்வளவு ஃப்ரெஷ்ஷான ஆத்து எறாலாம் எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளவு அழகா அள்ளி போடுறாங்க பாருங்க. பார்க்கும்போதே அவ்வளவு சூப்பரா இருக்குது. எறாவை அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துட்டு வந்து கொட்டின உடனே டக்கு டக்குன்னு கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. இப்போதான் ஒரு கஸ்டமர் 1/2 கிலோ வாங்கியிருக்காங்க. 1 கிலோ ஆத்து எறா 250 ரூபா அப்படின்னு கொடுத்துட்டு இருக்காங்க. அற்புதமான சூப்பரான ஆத்து எறா. அதுக்குள்ள வெல மீன் கொடுவா காலி ஆயிருச்சு. அதனால தான் அண்ணன் பாத்தீங்கன்னா வெல மீன் எடுத்துட்டு போறாரு. அது கூட சேர்த்து ஒரு சூப்பரான நல்ல சைஸான கடல் விரால் மீன் எடுத்துட்டு போறாரு. அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன் கடல் விரால் மீன். பார்க்கிறதுக்கே பல்லன்னு எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. நம்ம வள்ளி மீன் கடையை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 50 கிலோ மீன்கள் வாங்கினாலும் பத்தாது, 100 கிலோ வாங்கினாலும் பத்தாது. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமா வந்து அந்த வாடிக்கையாளர்கள் அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கிட்டே இருப்பாங்க. ஒரு டைம் அந்த ஃப்ரெஷ்ஷான மீன்களை வாங்கி அந்த ருசி நாக்குல பட்டுச்சுன்னா போதும், என்ன ஆனாலும் நம்மளை விட மாட்டாங்க. அந்த மீனை தேடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு மீனை பொறுத்த வரைக்கும் அந்த மீனை பிடிச்ச உடனே சமைச்சு சாப்பிட்டோம்னா அந்த மீனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் என்ன அப்படின்றது நம்மளால உணர முடியும். அந்த விதத்துல நம்ம வள்ளி மீன் கடையில அவ்வளவு லைவ்லியா மக்களுக்கு அந்த மீன்களை கொடுக்கறதால அதை சாப்பிட்டு பார்த்தா அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போனதுனால ஒவ்வொரு நாளும் இந்த வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டே இருக்குது.
கனவா மீன் அப்படியே கொத்து கொத்தா தண்ணி சொட்ட சொட்ட அள்ளி கொட்டும் போது பல்லன்னு பார்க்கும் போதே அவ்வளவு சூப்பரா இருந்தது. நிறைய பேருக்கு சாப்பிடணும்னு டெம்டிங் ஆயிருக்கும். அப்படி ஒரு ஃப்ரெஷ்ஷான சூப்பரான கனவாயை தான் அள்ளி கொட்டி இருக்கிறாங்க பாருங்க. கொட்டின உடனே ஒரு கஸ்டமர் 1 கிலோ வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ரேட்டுக்கு வள்ளி மீன் கடையில் 1 கிலோ கனவா 280 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. இதோடைய சுவையெல்லாம் வார்த்தைகளால சொல்ல முடியாது. 65 பண்ணாலும் தொக்கு வச்சாலும் குழம்பு வச்சாலும் அவ்வளவு ஒரு அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். வாடிக்கையாளர்கள் அவங்க வாங்கின மீன்களை கட் பண்ண கொடுத்துட்டு எவ்வளவு அழகா பொறுமையா வெயிட் பண்றாங்க பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்காவா பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி கிளீன் பண்ணி பேக் பண்ணி அவங்க கைக்கு வந்துடும். அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்ததா கடல் விரால் மீன் ஒரு கஸ்டமர் கேட்டிருக்காங்க. வெயிட் செக் பண்ணி பார்த்து கஸ்டமருக்கு ஓகே அப்படின்னா டக்குன்னு கட் பண்ண கொடுத்துடலாம். கடல் விரால் மீனை கட் பண்றதுக்கு கொடுத்தாச்சு. இந்த மீனை கட் பண்றதை தனியா ஒரு வீடியோல போட்டுருக்கோம். பார்க்கணும்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கடையோட இன்னொரு பக்கம் 4 லேடிஸ் மீன்களை கட் பண்றதுக்காக நான் ஸ்டாப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மீன், நண்டு, எறா, கனவான்னு எது கொடுத்தாலும் அழகா கட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுக்கறதா இவங்களுடைய வேலை. சூப்பரா பெர்ஃபெக்ட்டா அந்த வேலையை பார்ப்பாங்க. எறா முழுசா வாங்கிட்டு போனதை பாத்தீங்க. இப்போ என் கையில வச்சிருக்கிறது உள்ளுக்குள்ள இருக்கிற கருப்பு நரம்பு வரைக்கும் எடுத்து கம்ப்ளீட்டா கிளீன் பண்ண எறா. 1/2 கிலோ 1 கிலோன்னு பேக்கெட் போட்டு வச்சிருப்பாங்க. கிளீன் பண்ணது வேணாலும் வாங்கிக்கலாம். கிளீனிங் சார்ஜோட சேர்த்து வரும். உள்ள பாருங்க, நம்ம அண்ணன் சூப்பரான பர்லா மீன்கள் எடுத்துட்டு இருக்காரு. இந்த மீன் இங்கிலீஷ்ல மகி ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. தோலை உரிச்சிட்டு அழகா போன்லெஸ்ஸா கட் பண்ணா ஃபிஷ் ஃபிங்கர் போறதுக்கும் ஃபிஷ் பஜ்ஜி போறதுக்கும் அருமையா இருக்கும். இந்த பக்கம் அண்ணன் மறுபடியும் வெலை மீன் கொடுவா எடுத்துட்டு இருக்காரு. நம்ம அள்ளி கொட்ட கஸ்டமர் வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. வீடியோ ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை தடவை நம்ம அந்த மீன் எடுத்துட்டு போயிட்டோம் நீங்களே பார்த்திருப்பீங்க. அவ்வளவு வேகமா சேல்ஸ் ஆயிட்டு இருக்குது. அந்த தட்டுல சூப்பரான புள்ளி கலவான் மீன் வச்சிருக்காங்க பாருங்க. சென்னை பாண்டிச்சேரி பகுதிகளில் பன்னி மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல குரூப்பர்னு சொல்லுவாங்க. அற்புதமான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய மீன். அண்ணன் அந்த மீன் ஆஃபர்ல கொடுக்குறாரு பாருங்க. இதோட மண்டை கறி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே தண்ணியா இருக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தின்னு அப்படியே குழம்ப கையில ஊற்றி குடிக்கலாம். அவ்வளோ சுவையா இருக்கும். இதோட சாப்பிட்றது வந்து பண்ணு மாதிரி இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12:30 மணி ஆயிடுச்சு அப்படின்றதுனால கிலோ 500 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த மீனை 100 ரூபாய் கம்மி பண்ணி 400 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம அந்த மீன் சாப்பிடுறதால உடம்புக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் வரும் அப்படின்றத சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இதை பேசி முடிக்கிறதுக்குள்ள மறுபடியும் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் சங்கரா மீன்கள் ஒரு பாக்ஸ் வந்திருக்குது பாருங்க. மீன்களை வித்து முடிக்க கடற்கரையில இருந்து மீன்களை இறக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. மீனோட கண்ணாடி மாறணும். மீனோட உடம்பு பகுதி மீன் பாருங்க. தலையில இருந்து வால் வரைக்கும் மீன் டெம்பரா இதாகணும். மீனோட அழுத்தம் இது மாதிரி ஒரு மீன்களை பார்த்து வாங்கி வாயில வச்சா கரைஞ்சி போயிடும். சாப்பிட கேட்க மாதிரி இருக்கும். இந்த மீன் அப்படியே சாப்பிட்டா இருக்கும். தேங்காய் பாரு எடுத்து கொடுப்போம். யாராவது தேங்காய் பாரு கேட்டீங்களா சார்? நம்ம ரேட்டை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். தேங்காய் பாரு சார். தேங்காய் பாரு கிலோ 500 பாரு எழுத போறோம். அவ்வளவுதானா?
இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கதா உண்மையான ஒரிஜினல் தேங்காய் பாறை மீன். கடல்ல இருந்து அப்படியே டைரக்டா கடைக்கு வந்துருச்சு பாருங்க. கஸ்டமர் உடனே வாங்கிட்டாங்க. 1 கிலோ சைஸ்ல இருக்குது. 1 கிலோ 450 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. கஸ்டமர் செலக்ட் பண்ணதுனால அந்த பாறை அப்படியே கட் பண்ண கொடுக்குறோம். சோ இந்த மீனை வாங்கிட்டு போயிட்டு இந்த பக்கம் இருக்கக்கூடிய மாஸ்டர் கட் பண்ண கொடுத்தாச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு மாஸ்டர் தேங்காய் பாறை மீன் எடுத்து கட் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. இந்த மாஸ்டர் எவ்வளவு சூப்பரா அந்த தேங்காய் பாறை மீனை கட் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதான் நீங்க உங்களை தான் போடுறது. அதுவா இதுவா சரி கட் பண்ணிட்டீங்க. கட் பண்ண தவிர மகேந்திரா ஐயா ஐயா இதுதான் உங்க இதான் உங்களது ஐயா இதான் உங்களது. ஆமா இது வந்து இடம் கம்மியா இருக்கு. அது வந்து 700 கிராம் தான் இந்த ஒரு மீன் இருந்தது. இது ஒன்று ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்ச 1 கிலோ சைஸ்ல இருக்கிற சூப்பரான தேங்காய் பாறை மீன் மாஸ்டர் எவ்வளவு ஸ்பீடா டக்குன்னு எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணாரு அப்படின்றத பாத்திருப்பீங்க. இந்த பக்கம் பாருங்க நம்மளோட இன்னொரு மாஸ்டர் பெரிய 2.5 கிலோ சைஸ் சிவப்பு கொடுவா மீனை கட் பண்ணாரு. எவ்வளவு அழகா துண்டு போட்டு 2 பங்கா பிரிச்சு வச்சிருக்காரு பாருங்க. இந்த மீனை கட் பண்ற வீடியோ பார்க்கணும் அப்படின்னா மேல ஐ பட்டன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஒரு பெரிய மீனை கட் பண்ணா அதை எவ்வளவு அழகா சரிசமமா பிரிச்சு எவ்வளவு ப்ராப்பரா பேக் பண்ணி கஸ்டமர் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்றத பாருங்க. சும்மா ரத்தம் சொட்ட 2 கிலோ சைஸ் இருக்கக்கூடிய சிவப்பு கொடுவா மீனை அழகா கட் பண்ணி துண்டு போட்டு எப்படி பேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அப்படியே வீட்டில் எடுத்துட்டு போயிட்டு மசாலாவை தடவி வறுத்தாலும் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் அற்புதமான டேஸ்ட்ல இருக்கும். அடுத்ததான் நம்ம வள்ளி மீன் கடையுடைய ரெகுலர் கஸ்டமர் ஒருத்தங்க பெரிய சைஸ் பண்ணி மீன் வேணும் கேட்டாங்க. ஸோ அண்ணன் உள்ளுக்குள்ள பாக்ஸ்ல இருந்த ஒரு 4.5 கிலோ சைஸ் பண்ணி மீன் எடுத்து காட்டினாரு. ஸோ அதை எப்படி வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ 4 கிலோ 3 கிலோ 4 கிலோ மாஸ்டர் பிக் மாஸ்டர் கட் பண்ண போறாரு. பண்ணி மீனை கஸ்டமர் வாங்கிட்டாங்க, சூப்பரா கட் பண்ண கொடுத்தாச்சு. அடுத்தது அண்ணன் ஒரு சூப்பரான திருக்க மீன் எடுத்துட்டு வராரு. அந்த திருக்க மீனுடைய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சொல்றாரு பாருங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைப்பட்ட தாய்மார்களுக்கு ரொம்ப ஒரு மெடிசனான திருக்க மீன் சார். சாப்பிட்டா இருக்கு இதோட கறி கவுச்சி வாட வராது சார். இந்த திருக்க இது மாதிரி ஃப்ரெஷ்ஷா லைவா ரத்த வழும்போட வளன்னு நேச்சுரல் மீன் சார். அப்படியே பாத்தீங்கன்னா வளன்னு இருக்கு அந்த ஜெல்லாம் குடிக்க முடியாது. அதனால அது மூக்குள்ள கை விட்டு தூக்கி குடிக்கிறது சார். அப்படியே சார் அப்படியே நம்ம கடையில குமிக்கிறாங்க சார். 1 கிலோ எவ்வளோ பார்க்கணும்? 250 ரூபா சார். 280 ரூபா போன கனவா மீன் ஆஃபர்ல 250 ரூபாய் கொடுக்குறோம் சார். டைம் ஆகி போச்சு 12:30 மணி அளவில் கஸ்டமருக்கு ஆஃபர் கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் விலையில கொடுக்குறோம். 20 ரூபா வச்சு லாபம் வச்சு விற்றோம். அந்த அசல் விலை வேணாம். அசல் நம்ம கஸ்டமர் அவங்க மூலியமா ஒரு 20 ரூபா சம்பாதிச்சிருப்போம். அந்த ஃப்ரீயான ஆஃபர்ல இன்னைக்கு 250 ரூபாய் கொடுக்குறோம் சார். டைம் முடிஞ்சு போச்சு. நேராக வேல்வி குறைஞ்சிடும். இந்த கலர் போயிடும். இதே கலரோட பயமானதால கனவா மீன் 280 ரூபாய்க்கு போயிட்டு இருந்தது 30 ரூபா கம்மி பண்ணி 250 ரூபா அப்படின்னு கொடுக்குறாரு கிலோவுக்கு. அடுத்ததா பாருங்க கட் பண்ணி பேக் பண்ணி வச்ச பண்ணி மீன் 100 ரூபாய் கம்மியா கொடுக்குறாரு. 450 ரூபா இருந்தது 350 ரூபாய்க்கு கொடுக்குறாரு. இதுக்கு முன்னாடி வந்து இதுல 100 ரூபாய் அதிகமா இருந்து இப்போ 100 ரூபாய் டைம் ஆயிட்டு பிரைஸை குறைக்கிறோம். மீன் வந்து மறுநாள் வச்சு விற்க மாட்டோம். குவாலிட்டி ஆஃபரை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இதுதான் நம்ம கடையோட பவரான ஆஃபர். கார்பரேட் கம்பெனி நிறுவனம் மாதிரி 50 கிலோ சேல்ஸ் ஆச்சு 20 ரூபா லாபத்துக்கு. அடுத்தது லாபமே இல்லாம ஒரு 20 கிலோ எல்லாம் தள்ளிடணும். மீனை பொறுத்த வரைக்கும் மறுநாள் இருந்தா ஒரு கலர் மாறிடும். பன்னிச்சேரி வள்ளி மீன் கடை மீன வண்டதிலே நண்பர் வாடிக்கையாளர்களே வணக்கம். காலையில இருந்து நம்மளுக்கு இன்னைக்கு ரஷ் ஏன்னு பாத்தீங்கன்னா ஈஸ்டர் முடிஞ்சு புனித வெள்ளி முடிஞ்சு. ஓகே நண்பர்களே, நம்ம இப்ப கிளம்புற நேரம் வந்துருச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நம்புறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ல சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி மீன்கள் மற்றும் மீனவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம தென்கிழக்கு மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.